இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வா. என்னங்க நீங்க ஏன் கதவு திறந்து விடுறீங்க? ஏன் கதவு திறக்கூடாதா? வானதி, அதை என்கிட்ட கொடு. இல்லங்க, பரவாயில்ல. பரவாயில்ல கொடு. ஐயோ, என்னங்க நீங்க? பரவாயில்ல சொன்னா கேட்கணும், கொடு. என்னங்க? கொடுன்றல. வா போலாம். வா வானதி, நீ இங்கே உட்காரு, நான் இதை வந்துடுறேன். என்னங்க, எங்க போறீங்க? நீ முதல்ல உட்காரு வானதி, நான் வரேன். என்ன இங்க உட்கார வச்சுட்டு அவர் எங்க போறாரு? இந்த காஃபி எடுத்துக்க. நீங்க எதுக்குங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை நாள் நான் ஆபீஸ்ல இருந்து வர்றப்பெல்லாம் நீ எனக்கு காஃபி போட்டு கொடுத்துருக்க, அதே மாதிரி நான் உனக்கு செய்யறேன். இதுல என்ன இருக்கு? இந்த எடுத்துக்க. என்னங்க, இன்னும் தூங்கலையா? இல்ல, எனக்கு தூக்கம் வரல. மணி 11 ஆக போகுது, இன்னும் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ஆபீஸ் டென்ஷன், அதான். இன்னைக்கு தான் முதல் நாள் ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்கீங்க, அதுக்குள்ள டென்ஷனா? சரி, நான் ஒன்று சொன்னா கேட்பீங்களா? வீட்டுக்குள்ள வரும்போது செருப்பு கழட்டிட்டு உள்ள வர்ற மாதிரி ஆஃபீஸ் விஷயத்தையும் வீட்டுக்கு வெளியிலேயே விட்டுட்டு வந்துருங்க, சரியா? நாளைக்கும் சீக்கிரமா ஆஃபீஸ் போகணும்ல, ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்காம வாங்க, வந்து நிம்மதியாக தூங்குங்க. சார், ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். என்னாச்சு? நம்ம பயந்த மாதிரியே நம்ம ப்ராஜெக்ட் ஃபைல்ல இருக்கிற எரர் என்னங்கறத அந்த ராஜா கண்டுபிடிச்சிட்டான். சரி, இதோட நிறுத்திடுவான்னு பார்த்தா நம்ம பழைய ப்ராஜெக்ட் ஃபைலையும் பார்க்கணும்னு சொல்றான் சார். சார், அதுல என்னென்ன தப்பு இருக்கு, நாம எப்படிலாம் அதை சமாளிச்சு மறைச்சிருக்கோன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். கண்டிப்பா அதுல ஏதோ தப்பு இருக்குன்னு அவன் இப்பவே கெஸ் பண்றான். இம்மீடியட்டா பழைய ஃபைல் எல்லாம் வேணுங்கிறான். இப்போ என்ன சார் பண்றது? அவன் கேட்டா உடனே எல்லாத்தையும் கொண்டு போய் அவன் முன்னாடி வச்சிடணுமா? அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல அபி. அது எப்படி சார் சொல்ல முடியும்? நேத்து அப்படி சொல்ல போய் தான் தேவையில்லாம இஷ்யூ ஆயிடுச்சு. அவன் சொல்றத நம்ம செய்யலனா அப்புறம் வானதி ஏதாவது பஞ்சாயத்து பண்ண வருவா, அப்புறம் விஷயம் ராஜேஸ்வரி மேடம் வரைக்கும் போகும். இதெல்லாம் தேவையா சொல்லுங்க? அண்ணி இருக்கிற தைரியத்துல தான் அவன் இவ்வளோ ஆடுறான். இத்தனை நாள் நமக்கு வீட்டில தான் பிரச்சனையா இருந்தாங்கன்னு பார்த்தா இப்போ ஆபீஸ்க்கு வந்து குறைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தரால அவங்க வந்தது நமக்கு டார்ச்சரா இருக்குன்னா இன்னும் போக போக என்னென்ன நடக்கும்னு நினைச்சாலே யோசிக்க முடியல. இனி அவங்க ஆபீஸ் பக்கமே வர முடியாத மாதிரி உடம்பு சரியில்லாமலோ இல்ல ஆக்சிடென்ட் ஆகியோ 2-3 மாசம் படுத்த படுக்கையா வீட்டுல இருந்தாங்கன்னு வையேன், அதுக்குள்ள நம்ம சைடுல இருக்க தப்பெல்லாம் நம்ம சரி பண்ணிடலாம். இப்ப என்ன, வானதி ஆபீஸ் பக்கம் வராத மாதிரி அவளை படுத்து படுக்கையாக்கணும், அவ்வளவுதானே? இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். இப்போதைக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி ஒரு ஃபைல ராஜா கிட்ட கொடுத்து சமாளிக்கிறேன். கவனிக்க வேண்டிய விதத்துல வானதிய முதல்ல கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ராஜாவை பாத்துக்கலாம். நான் உடனே அதுக்கு ஏற்பாடு பண்றேன் சார். வானதி, ரொம்ப துள்ளிக்கிட்டே இருக்கல, உன் துள்ளல அடக்குற.
ஹலோ, நான் இன்னைக்கு ஆஃபீஸ் வர கொஞ்சம் லேட் ஆகும் மேனேஜர். திருக்கழுக்குன்றம் கோவிலுக்கு போறேன். நான் அங்க போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்புறமா தான் ஆஃபீஸ்க்கு வருவேன். கோவிலுக்கு போயிட்டு சரியா எத்தனை மணிக்கு வருவேன்னு தெரியல. நீங்க ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் நம்ம ஃபோன்ல பேசிக்கலாம், சரியா? தேங்க்யூ. இன்னைக்கு தனியா நீ கோயிலுக்கு போறியா? சாமி கும்பிடுறதுக்காக போற உன்னை நேரா அந்த சாமி கிட்டே அனுப்பி வச்சிடுறேன். அந்த ரவுடிக்கு கால் பண்ணி விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சொல்லுங்க மேடம். ரவி, நான் சொல்றத கவனமா கேளுங்க. நாம நினைச்ச மாதிரியே வானதியை தீட்டு கட்டுறதுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல திருக்கழுக்குன்றம் கோவிலுக்கு கிளம்புறா. நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்ன நான் சொல்றதெல்லாம் ஓகே தானே? டபுள் ஓகே மேடம். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இப்ப இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வானதி செத்துட்டான்ற செய்தி உங்களுக்கு வரும். ரெடியா இருங்க. வைக்கிறேன் மேம். ஏய், நிறுத்து 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 நிறுத்து. என்னாச்சு? கார்ல அந்த பொண்ணு மட்டும் தானே வரும்னு சொன்னாங்க. இப்ப பார்த்தா கூட யாராரோ இருக்காங்க. என்னென்ன பண்றது? சொல்லுங்க ரவி, எல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் இல்லங்க. நீங்க என்னமோ அந்த பொண்ணு மட்டும் தனியா கார்ல வரும் அடிச்சு தூக்கிருன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப பார்த்தா கூட சில ஆட்களும் வராங்க. நாம ஒண்ணு பிளான் பண்ணா நம்ம நினைக்காதது ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்னங்க பண்றது? இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. கோவிலுக்கு போற வானதி உயிரோட திரும்ப வீட்டுக்கு வரக்கூடாது. அடுத்து போன் பண்ணும்போது கோவிலுக்கு போனவ அந்த சாமி கிட்டே போயிடணும். அவ செத்துட்டாங்கிற நல்ல செய்தியை தான் எனக்கு நீங்க போன் பண்றீங்க. புரியுதா? சரிங்க மேடம்.